அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. பார்த்த உடனே வாயில எச்சி ஊறும், கேள்விப்பட்டாலும் வாயில எச்சி ஊறும். அது என்னங்கிறீங்களா? விரால் மீன் வறுவல் தாங்க. செம டேஸ்டானது. அது எவ்வளோ டேஸ்டாகவும் எவ்வளோ சூப்பராகவும் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. அதில் 50 பேரை வின்னராக தேர்ந்தெடுக்க போகிறோம். அதில் நீங்களும் கலந்துட்டு வின்னர் ஆகுங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துங்க. நம்மளுடைய புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வறுவலுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 7 வரமிளகாய், 7 சின்ன வெங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய், வெங்காயம், வரமிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் குறை நுணுக்கிங்க. தண்ணிக்கு பதில் நம்ம புளி கரைசல் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அப்போ தான் திக்கான பேஸ்ட் கிடைக்கும். இப்போ புளி கரைசலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம வறுக்கும் போது மசாலா உதிராமல் இருக்கும். 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனில் மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இந்த மீன் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மீன் மேலே எல்லா மசாலாவும் ஒட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு கலந்து எடுத்துட்டு இதை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுலாம். ஊறினா தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் 150 ml கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கடலெண்ணெய் சூடானோன்னா நம்ம ஊற வச்ச மீன் துண்டுகளை சேர்த்துங்க. 3 துண்டு 4 துண்டுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் பெரட்டி விட வேண்டாம். இப்போ இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே நல்லா செவந்திருக்கு. அப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். மெதுவாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க. அந்த நேரம் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. நம்மளுடைய விரால் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி உடையாத அளவுக்கு பொறுமையாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்ல பாரம்பரியமான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் நம்ம அடுத்தடுத்த துண்டுகளையும் எண்ணெய் சட்டியில் போட்டு உடனே திருப்பி விடாமல் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்ச பிறகு திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானன்னு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான, சொன்ன உடனேயும் அதை பார்த்த உடனேயும் நம்ம வாயில் எச்சி ஊறுங்க. அந்த சுவையில் உள்ள விரால் மீன் வறுவல் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்மளுடைய சேனல் கிவ் அவேல போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் கலந்துங்க. 50 வின்னர் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். 50ல் நீங்களும் ஒரு வின்னராக ஆயிடுங்க.